இப்போ பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ நிறைய சீட் வரலைன்னால் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி மூன்றாவது அணி என்ன ஆகும்னு கேட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் அதை எதிர்பார்க்க முடியும். அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. அது மோடி ஏற்படுத்துகிற தாக்கத்தை பொறுத்தது. இந்த மாதிரி இவ்வளவு கரப்டா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுவரைக்கும் இருந்தது இல்லை அப்படின்ற சாதனையை இந்த அரசு படைத்திருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. அது மட்டுமல்ல, ஊழல்களை மறைத்து விடுவதற்காகவும் ஊழல்வாதிகளை தப்பிக்க வைப்பதற்காகவும் கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதுக்காக அமைப்புகளை தாறுமாறாக பேசுவது, அவற்றை பலவீனப்படுத்துவது, இப்போ சிபிஐ, சிஏஜி இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் கூட பலவீனப்படுத்தும் முயற்சிகள் தான் நடக்கின்றன. அந்த அளவுக்கு ஊழல்வாதிகளை காப்பாற்ற இந்த அரசு முனைந்திருக்கிறது. அவசரம் இல்லையே ஒழிய சட்ட ரீதியாக அதுல பெரிய தவறு இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா கன்விக்ஷன் ஆன உடனே அவருடைய பதவி அந்த நிமிஷமே பதவி பறிபோகும்னா சரி, அவர் அப்பீல்ல ஜெயிக்கிறார், அந்த கன்விக்ட் ஆனவர் அப்பீல்ல ஜெயிக்கிறார்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள அவர் சீட் ஃபில்அப் ஆயிடுச்சுன்னா இடைத்தேர்தல் மூலம் அவருடைய கதி என்ன? அவசர சட்டம் வேண்டுமானால், அந்த அவசரம் வேண்டுமானால் அனாவசியமாக இருந்திருக்கலாமே தவிர அந்த சட்டமே அனாவசியம்னு நான் நினைக்கல. அவர் அப்படி சொல்லியிருக்கார். அவருக்கு அதை சொன்ன விதம், பேசின விதம், இந்த கான்டெக்ட் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அவர் முதல்ல வேண்டாம்னு சொல்லி அதை மீறி இந்த சட்டம் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது. அதனால ஏதோ கோபத்தில் பேசின மாதிரி இருக்கு. அந்த அளவு அவர் வார்த்தைகளை யூஸ் பண்ணது ஏற்கும்படியா இல்லை. அதாவது எதிர்கட்சிக்காரராக இருந்தா பேசலாம், ஆளுங்கட்சிக்காரராக இருந்து கொண்டு ஆளுங்கட்சியினுடைய உபத்தலைவராக இருந்து கொண்டு இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பிரயோகித்தது ஒரு அனுபவமின்மையைத்தான் காட்டுகிறது. அவர் பிஜேபியோட போவார்னு நான் நம்பல. பிஜேபியை அதை விரும்பும்னு நான் நினைக்கல. காங்கிரஸோட தான் போகணும்னு நிச்சயம். வேற கட்சிகள் கூட இருக்க என்ன பண்ணுவார்னு தெரியாது எனக்கு. இன்னும் கூட்டணி பத்தி யாரும் ஒரு தெளிவுக்கு வந்ததா தெரியல சார். எனக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தேசியத்திலேயே வரும். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு இப்போ பலம் இருக்கோ அந்த அளவுக்கு தேசிய அளவில் இருக்கும். இங்கே காங்கிரஸ் 3வது 4வது இடத்துல இருக்கும், அநேகமா 4வது இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவில் தான் தேசிய அளவுலையும் இருக்கும். இல்லைன்னா 3வது இடத்துக்கு வரும். 4வது இடத்துக்கு போகாம 3வது இடத்தை காங்கிரஸ் தேசிய அளவில் பிடித்தால் அந்த கட்சிக்கு அது வெற்றி தான்.